நிறைய பேர் பிடிக்காதுன்னு சொல்றேன். கத்திரிக்காயை வச்சு ரொம்ப ஈஸியா சிம்பிளா எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் ரெசிபி பண்ணலாமா? இதுக்கு தேவையான பொருள் ரொம்ப ஈஸிங்க. கத்திரிக்காய், இந்த எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த நீட்டமா வரும் கத்திரிக்காய், அந்த மாதிரி இருந்தா இன்னும் வந்து நல்லா இருக்கும். அந்த நீட்டமான கத்திரிக்காய் இல்ல குண்டா வரும் இப்போ கத்திரிக்காய் இல்லையா, அந்த கத்திரிக்காய் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சம் எண்ணெய், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரவுண்டாக ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கட் பண்ண பீசஸை வந்து ஒரு சால்ட் வாட்டரில் வந்து கொஞ்சம் நேரம் டிப் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 minutes or 10 minutes டிப் பண்ணி வச்சுருங்க. டிப் பண்ணி வச்சதுக்கப்புறமா அதில் அந்த வாட்டர்லேருந்து அந்த பிரிஞ்சால் எல்லாமே எடுத்துட்டு அந்த வாட்டர்லாம் இல்லாத அளவுக்கு லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு டவல் இருந்ததுன்னா டவலில் வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த தண்ணி எல்லாமே போயிடும், உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பீசஸோட கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட், உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக விரும்புவீங்க அப்படின்னா கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து பெசரி வச்சிருங்க. பெசரி வச்சுட்டு ஒரு 2 to 3 minutes வச்சிங்கனாவே போதும். அதுக்கப்புறம் ஒரு தவால வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு இந்த பீசஸ் வந்து அந்த தவா மேலே வச்சு லோ ஃப்ளேமில் 2 பக்கமும் கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆகி மிடில் வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக செம்மையாக இருக்கும் பிரிஞ்சால். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள்.